Good morning students. Example 8.9 பார்க்குறோம். Solubility product உடைய ரிலேட்டடாக கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ். Indicate the find out whether ionic compound lead chloride gets precipitated or not அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த lead chlorideங்கிற ஒரு அயானிக் காம்பவுண்ட் precipitate ஆகுமா அல்லது precipitate ஆகாதா? ஓகே, indicate that find out the whether lead chloride gets precipitated or not அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Then when 1 ml of 1 mlங்கிறது வால்யூம், 0.1 molarity அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன். 1 ml of 0.1 molarity லேட் நைட்ரேட் ஒரு அயானிக் காம்பவுண்டும் அண்ட் அதேமாதிரி 0.5 ml of 0.2 molarity NaCl மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த அயானிக் காம்பவுண்டுடைய சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. 1.2 × 10⁻⁻5 சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம என்ன செய்யணும், அயானிக் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அயானிக் ப்ராடக்ட்டையும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரெசிபிட்டா ஆர் நாட் ப்ரெசிபிட்டா கண்டுபிடிக்க முடியும். அயானிக் ப்ராடக்ட்னாலும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னாலும் சேம் ஃபார்முலான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? இது ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். அயானிக் ப்ராடக்ட்னாலும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னாலும் சேம் ஃபார்முலா தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் அயானிக் ப்ராடக்ட்டில். பட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டில் வந்து யூக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேயா? ஸோ அயானிக் ஈக்குவேஷன் இதுதான். இந்த லெட் குளோரைடு அப்படிங்கிறத ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். லெட்டோட வேலன்சி 2. ஸோ லெட் குளோரைடு நானே ஃபார்முலா எழுதிட்டேன். புக்கில் லெட் குளோரைடு தான் இருக்கும். ஸோ லெட் குளோரைடு எப்படி யூக்லிபிரியம் செப்பரேட் ஆகும்? இது சாலிடு ஈக்குலிபிரியம் Bb2+ அண்ட் 2Cl-. இதுக்கு எப்படி நம்ம அயானிக் ப்ராடக்ட் எழுதுறது? யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டர் நமக்கு எழுத தெரியும். ஸோ இப்போ இது ஒரு யூக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் தான். நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்க போகிறோம். Bb2+ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl பவரில் போட்டிருக்கணும். இந்த கோஎஃபிஷியன்ஸ் எப்போதுமே பவரில் போட்டிருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் வந்து கீழே எழுதியிருக்கணும், ப்ராடக்ட் வந்து மேலே எழுதியிருக்கணும். ஸோ இது ரியாக்ஷன், இதோடைய ஈக்குவேஷன், இது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ அயானிக் ப்ராடக்ட்ங்கிறது இதுலேயே என்ன சார் சாலிடை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அயானிக் ப்ராடக்ட் ஈக்குவல் டு Bb2+ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Bb2+ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl- பவர் 2. ஸோ இது இப்படி எழுதியிருக்கும். இந்த மேலே உள்ளதை மட்டும் எழுதியிருக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் அயானிக் ப்ராடக்ட்னாலும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னாலும் சேம் ஃபார்முலா தான். டு அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஃபார்முலா எப்படி வந்து தெரியுதா? ஸோ இது மட்டும் வந்துடும். இது சாலிடுங்கிறது இது ஒமிட் பண்ணிடுவோம். இந்த கே தான் என்ன வச்சிருக்கோம், அயானிக் ப்ராடக்டாக ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ Bb2+ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ப்ளஸ் வரக்கூடாது. ஓகே, இது ஃபார்முலாவில் இங்கே ப்ளஸ் வராது, ப்ராடக்ட் ஆஃப்ல எழுதியிருப்போம். ஸோ எழுதிட்டோம் Bb2+ அண்ட் Cl-. இது எல்லாமே இனிஷியல் தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Bb2+, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl-. ஸோ ரெண்டே ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு அயானிக் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடலாம். அயானிக் ப்ராடக்ட்டையும் இந்த KSP வழியும் கம்பேர் பண்ணோம்னா ப்ரெசிபிட்டேட் ஆகுமா இல்லை ப்ரெசிபிட்டேட் ஆகாது அப்படிங்கிற நம்ம யூசஸ் சொல்லியிருப்பேன். சாலிபிலிட்டியோட யூசஸ்னு செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அயானிக் ப்ராடக்ட் வேலையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ Bb-யோட 2+ வேலையும் Cl- கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ எப்போனா இங்கே பாருங்கள், இது ஒரு சால்ட்டு, இது ஒரு சால்ட், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். லெட் நைட்ரேட்டையும் ஒரு சோடியம் கூட மிக்ஸ் பண்ணுறப்ப அது ப்ரெசிபிட்டேட் ஆகுமா ஆகாதான் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Bb2+ கண்டுபிடிக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Bb2+ கண்டுபிடிக்கணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா வாட் இஸ் மை கான்சன்ட்ரேஷன்? நம்பர் ஆஃப் மோல் per லிட்டர், தட் இஸ் வால்யூம்ங்கிற லிட்டரில் இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் நத்திங் பட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கான்சன்ட்ரேஷன், Cl கான்சன்ட்ரேஷன் தான். இப்போ கான்சன்ட்ரேஷனாக ஜென்ரலாக தெரியும் நம்பர் ஆஃப் மோல் per லிட்டர். ஸோ வால்யூம்ங்கிற லிட்டரில் தான் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, லிட்டரில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அந்த வால்யூம் இருக்குல்லையே, அந்த டோட்டல் வால்யூம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வால்யூம்க்கு தேவைப்படக்கூடிய டோட்டல் வால்யூம் தெரிஞ்சிடலாம். இந்த டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், 1 ml எடுத்துருக்கவங்கள 1 ml ஆஃப் என்னது லெட் நைட்ரேட்டு. அது இங்கே இருக்க 0.5 ml இருக்குங்க, 0.5 ml. ஸோ இப்போ ரெண்டும் சேர்த்து தான் டோட்டல் வால்யூம். ஸோ கொஸ்டினில் 2 ml கொடுத்துருக்காங்க. என்னது ml? ஸோ mlங்கிறது 1 ml, என்னது 0.5 ml. ஸோ டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு 1 ml + 0.5 ml. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1 ml அண்ட் என்னன்னா 1.5 ml அப்படின்னு இருக்கு. ஓகே, 1.5 ml. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1.5 ml. ஸோ அதை லிட்டரா கன்வெர்ட் பண்ணி 10⁻³ மல்டி பண்ணு. ஸோ லிட்டரா மாறிச்சு. இந்த ml என்ன இருக்குது? லிட்டரா மாறிட்டு 10⁻³ ஹவு டு கன்வெர்ட் தி லிட்டர் டு ml டு லிட்டர்? இங்கே பாருங்க, 1000 ml டு 1 liter. we know that. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் 1000 ml அப்படின்னா 1 லிட்டர்னு தெரியும். ஸோ இங்கே 1000 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 1000 1 கன்வெர்ட் பண்ணணும். அப்படி ml லிட்டராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே 1000 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எப்போ 1000 வந்து 1 மாறும்? 1000 டிவைட் பண்ணால் தான் 1 மாறும். ஸோ அதெல்லாம் 10⁻³ தான் 1000 சொல்லக்கூடியது. டிவைட் பை 1000ங்கிறது. ஸோ 10⁻³ மல்டிபிள் பண்ணால் ml வந்து லிட்டராக மாறும். ஸோ இப்போ லிட்டர் டு ml மாற்றணும்னா இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 1000 இருக்குது. எப்படி வந்து 1 எப்போ 1000 மாறும்?
10^3 ஐ மீன்ஸ் 1000ங்கிறது 10^3 தான். 1000 மல்டி பண்ணால் தான் இங்கே லிட்டராக மாறும். ஸோ நல்லா கவுண்ட் பண்ணிங்க. லிட்டர் டு 1000 ml மாறணும்னா 10^3 மல்டி பண்ணும். அதே 1000 ஒரு ml டு லிட்டராக மாறினா 10^-3 மல்டி பண்ணணும். இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கூட எம்எல்ல வந்து 10^-2 லிட்டர், தட் இஸ் டோட்டல் வால்யூம், கீழே கூடிய வால்யூம் தெரிஞ்சு போச்சு. கான்சன்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கான்சன்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ டேரெக்டாக ஏன்னா நமக்கு Bb2+ கண்டுபிடிக்க போகிறோம், Cl2- கண்டுபிடிக்க போகிறோம். Bb2+, what is Bb2+? That is concentration. Concentration nothing but concentration means that number of mole per liter. Number of mole per volume. Volume means லிட்டரில் இருக்கணும். வால்யூம் இஸ் லிட்டரில் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா எவ்வளோ மோல்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது. எவ்வளோ மோல்ஸ் அப்படி இருக்குன்னா Bb2+ மோல்ஸ் மட்டும் பார்க்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மோல்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக வால்யூம் முடியும். மோல் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு இந்த வால்யூமை போய் கான்சன்ட்ரேஷன் மல்டி பண்ணால் நமக்கு மோல்ஸ்க்கு தெரிஞ்சிடலாமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும், அப்போ தான் லிட்டராக டிவைட் பண்ண முடியும். கான்சன்ட்ரேஷன் இஸ் நம்பர் ஆஃப் மோல் டிவைட் பை லிட்டர். ஸோ நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் வால்யூம் ரெண்டு மல்டி பண்ணலாமா? கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இங்கே பாருங்க, லுக் அட் திஸ். கான்சன்ட்ரேஷன் தான் நம்பர் ஆஃப் மோல் பெர் லிட்டர் தான், தட் இஸ் கான்சன்ட்ரேஷன். லிட்டரேட் எடுத்துருக்காங்களா, இந்த லிட்டர் எடுத்துருக்காங்க. லிட்டரேட் எவ்வளோ எடுத்துருக்காங்க? 0.1 மோல், அது மீன்ஸ் வால்யூம். ஓகே, 0.1 மோலாரிட்டி லெட்டினைட்டட் கிவ்ஸ் Bb2+ and NO3-. ஸோ இங்கே எவ்வளோ மோல்ஸ் இருக்கோ அதே மோல்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணும். 0.1 மோலாரிட்டி Bb2+, ஆனால் 2 × 0.1 மோலாரிட்டி ஆஃப் NO3+ ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே 0.1 மோலாரிட்டிங்கிறது இந்த கொஸ்டினில் கொடுத்துட்டு பாருங்க. ஓகே, எப்படி டிசைட் ஆகுதுன்னா Bb2+ மட்டும் எடுத்துகிட்டா போகும். ஆனால் Bb2+ மோல்ஸ் வேணும், அதுக்காண்டி தான் எடுத்திருக்கு. ஸோ இப்போ 0.1 அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன், 0.1ங்கிறது கான்சன்ட்ரேஷன், 0.1ங்கிறது கான்சன்ட்ரேஷன் வந்துச்சா. இது லெட்னைட்டில் இருக்கக்கூடிய லெட்டோடைய கான்சன்ட்ரேஷன். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். வாட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? கான்சன்ட்ரேஷன் இன்டு வால்யூம். கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சு போச்சு. வால்யூம் எவ்வளவு? 1 ml. 1 ml. ஏன்னா இதோட ml என்னது? 1 ml. ஸோ இது ரெண்டையும் மல்டி பண்ணால் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 ml into 0.1. So that is why that number of moles into equal to concentration to volume. Concentration உள்ளது 0.1 molarity, volume உள்ளது 1 ml. So 1 ml. So the 1 ml என்ன செய்யறேன், லிட்டரா கவுண்ட் பண்ணுங்க. 1 ml ஆல்ரெடி தெரியும் நமக்கு, ml லிட்டரா மாத்துறதுக்கு 10^-ல தெரிஞ்சிடும். So that is volume into concentration, that is number of moles. Bb2+ equal to number of moles divided by volume. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? கான்சன்ட்ரேஷன் இன்டு வால்யூம். ஸோ வால்யூம்ங்கிறது 1 ml, ஒரு ml தான் அந்த லெட்டினைட் எடுத்துருப்போம். ஒரு கான்சன்ட்ரேஷன் 0.1, அது Bb2+ உடைய கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கும், ஏன்னா Bb2+ வச்சிருக்கும். ஓகே, அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.1 கான்சன்ட்ரேஷன். அடுத்தது அதோடைய ml வந்து 1 ml, லெட்டினைட்டுங்கிறது 1 ml, ரெண்டையும் மல்டி பண்ணோம்னா லிட்டர் ml லிட்டராக மாற்றிட்டேன். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ வால்யூம் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம் தான் அந்த வால்யூம்ஸ் 1.5 × 10^-3. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 0.1 நத்திங் பட் 10^-1 அர்த்தம். ஸோ 10^-1 10^-3 10^-4 அர்த்தம். ஸோ கீழே 1.5 10^-3 இருக்குது. 1 / 1.5. ஸோ 10^-3 மேலே போனால் 10^+1 10^-1 ஆயிரும். 0.67 10^-1 வரும். இங்கே தள்ளி வச்சுட்டு பாயிண்ட் 10^-2 மோலாரிட்டி. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது லிட்டரு. ஸோ இங்கே வந்தோன்னா லிட்டர் இன்டு மோலாரிட்டி. லிட்டர் மோலாரிட்டிஸே நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஏன்னா இங்கே எம்எல்ல லிட்டராக மாற்றிட்டோம், இங்கே எல்லுன்னு வந்துடும். ஸோ இங்கே மோலாரிட்டி கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ லிட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ மோலாரிட்டி மட்டும் ஆன்சர் வந்துடும். இது Bb2+ உடைய கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Bb2+ உடைய கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே லைக் சேமாகவே Cl- உடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம். Cl- உடைய கான்சன்ட்ரேஷன். How to calculate Cl-? கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் that number of mole per liter. நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிருக்க என்ன செய்யணும்? இப்போ அயனிக் காம்பவுண்ட் கொடுத்துருவோம். NaCl பாருங்க, இங்கே பாருங்க, NaCl அப்படிங்கிறது இது வந்து வால்யூம், இது வந்து கான்சன்ட்ரேஷன். ரெண்டே மல்டி பண்ணோம்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சு போயிடும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா வால்யூமையும் கான்சன்ட்ரேஷன் மல்டி பண்ணால் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை வால்யூம். ஸோ வால்யூம் ஆல்ரெடி நம்ம டோட்டல் வால்யூமே கண்டுபிடிச்சிருக்கோம். 1.5 × 10^-5 தான். இது நோ ப்ராப்ளம். 1.5 × 10^-5 லிட்டரு. ஸோ 0.5 அப்படிங்கிறது என்னன்னா 0.5 அப்படிங்கிற ml. ஏற்கனவே 0.5 mlங்கிறது இந்த NaCl இருக்கக்கூடிய Cl ml தான். Cl ml வந்து 0.5 ml. அது என்ன லிட்டராக மாற்றிட்டேன். ஸோ ml வந்து லிட்டராக மாறிடுச்சு. ஸோ 10^-3 இங்கே லிட்டர் இருக்குது. 0.2 மோலாரிட்டி அப்படிங்கிறது இங்கே பாருங்க, NaCl எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? 0.2 மோலாரிட்டி. 0.2 மோலாரிட்டி கேபிட்டல் M. 0.2 மோலாரிட்டி NaCl டிசோசியேட் into 0.2 Na plus 0.2 M மோலாரிட்டி. எவ்வளோ மோல்ஸ், இங்கே எவ்வளோ மோல்ஸ் இருக்குமோ அதே கரஸ்பாண்டிங் மோல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ Cl உடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோதுன்னா 0.2 மோலாரிட்டி. ஸோ 0.2 மோலாரிட்டி, தட் இஸ் மோலாரிட்டி கான்சன்ட்ரேஷன்.
Molarity means number of mole per liter, that is molarity, that is concentration. That is volume in liter. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா லிட்டரையும் கான்சன்ட்ரேஷன் மல்டிப்ளை பண்ணோம்னா நாங்கள் சொல்லலாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா C ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் பர் லிட்டரு. ஸோ N இஸ் ஈக்குவல் டு C இன்டு V. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஓகே. ஸோ அதுமாரி லிட்டர் இன்டு கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன், டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இப்போ பாருங்க. ஸோ இந்த லிட்டரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த எம் மட்டும் தான் அப்படின்ட்டு எம்மை கொண்டு வந்துடலாம். 0.5யும் இந்த 0.2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 0.5 இன்டு 0.1 0.1ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி 10 பவர் மைனஸ் இருக்குது. 0.1 10 பவர் மைனஸ் 1. ஸோ அதேமாரி 10 பவர் மைனஸ் போகிற மாதிரி 0.5 இன்டு 0.2 0.1. 0.1 means that 10 power minus 1. So 10 power minus 1 into 10 power minus 3 10 power minus 4 கீழே 1.5. So அதே மாதிரி தான் இதில் Cl minus also 6.7 into 10 power minus 2 molarity. 6.7 into 10 power 2 molarity. ஸோ அப்போ Cl மைனஸும் கண்டுபிடிச்சாச்சு. லெட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க நம்பர் ஆஃப் மோல் பர் லிட்ரு. நம்பர் ஆஃப் மோல் டைரக்டாக கொடுத்தா பிரச்சனை இல்லை. அவங்க கான்சன்ட்ரேஷன் வால்யூம் கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் வால்யூம் டிவைட் பண்ணால் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். Bb2+க்கு வந்து லெட் நைட்ரேட்டும் குளோரைடு Cl மைனஸுக்கு வந்து NaCl கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதோட வேல்யூ வந்து இங்கே ஸ்கொயர் பேக்கெட் போடக்கூடாது. ஏன்னா ஸ்கொயர் பேக்கெட் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Bb2+ இஸ் ஆல்சோ 6.7. நாட் Bb2+ ஓட வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம். 6.7 10 power minus 2. ஸோ Cl கான்சன்ட்ரேஷன் உள்ளது 6.7 10 power minus 2. ஸோ இந்த ஃபார்முலா பவர் 2 இருக்குல்ல அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 6.7 and 6.7 into 6 3 times வந்து 6.7 போட்டிங்கன்னா 300.0 something 1 somethingல வருது. ஸோ இங்கே 10 power minus 2 இங்கே 10 power minus 4. ஸோ 10 power minus 6. இப்போ 10 power minus 6 பாயிண்ட்ல வச்சோம்னா 10 power minus 4. ஸோ 3.01 வச்சுக்கலாம். தட் இஸ் அயானிக் ப்ராடக்ட். ரெண்டு முடிச்சா அயானிக் ப்ராடக்ட் வந்து அந்த 3.001 புக்கில் வந்து 3.01 கொடுத்துருப்பாங்க. ஸோ no problem 76ல ஓகே. 10 power minus 4 that is ionic product of lead chloride value. So already KSP value கொடுத்துட்டாங்க. KSP value 1.2 into 10 power minus 5. இதோட 1.2 into 10 power minus 5. இதோட வேல்யூ உள்ளது இதோட வேல்யூ வந்து 1.5 கொடுத்தாங்க. அயானிக் ப்ராடக்ட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல லாஸ்டா 3 into 3.4 into right minus 4. ஸோ ரெண்டு கம்பேர் பண்ணுறப்ப யாரோட வேல்யூ அதிகமாக இருக்குது, இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ 3 10 power minus 4 இது 10 power minus 5. ஸோ லார்ஜ் வேல்யூ தான் கம்மியான இருக்கும். ஸோ இப்போ இதான் அதிகம். ஸோ அயானிக் ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் தன் KSP அப்படின்னா the lead chloride will be precipitated. ஸோ அயானிக் ப்ராடக்ட் கிரேட்டர் தன் solubility ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக precipitate ஆகும். ஓகே, precipitate ஆகணும். we know that. ஓகே, சர்டன் கிளாஸில் lead chloride will get precipitated அப்படின்னா ஆன்சர் சொன்னால் போதும். ஓகே.